ருடால்ஃப் ஸ்டைனர் புக்ஸ் எழுதும்போதோ இல்லை கிளாஸஸ் எடுக்கும்போதோ கோர்சஸ் பண்ணும்போதோ அவங்க ஒரு விஷயத்தை நிறைய வாட்டி டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் சொல்லுவாங்க. என்னன்னா சில பேருக்கு சில மெத்தடில் புரியும் அண்ட் மற்ற பேருக்கு டிஃப்ரெண்ட்டான மெத்தட்ஸ் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த புக்லேயும் பீட்டர் செல்க் அவங்களோட டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் டெல்லிங் த சேம் பாயிண்ட், அதே பாயிண்ட்டை அவங்க வேறு வேறு விதத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ திருப்பி என்ன சொல்கிறாங்கன்னா, Rudolf Steiner was untiring in asking the teachers and physicians to take a differentiated view of an account of the relative proportions in form, function, and temperament of the child. For they are the meaningful ways of bringing an individual nature to realization in accordance with the necessities of destiny as it uses these configurations, generally as such, but always in specific form, in bringing about the incipient biography on earth. இன்னொரு லெவலில் மேலே போயிருக்காரு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சைல்டை அப்சர்வ் பண்ணும்போது புரிஞ்சுக்கும்போது அவங்களோட ஃபார்ம், அவங்களோட டெம்பர்மெண்ட் அண்ட் அவங்களோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது இந்த சைல்டு பார்க்கறதுக்கு. இது நான் புரிஞ்சுக்கிற வேர்ஷன் என்னன்னா, எப்படி இருக்குது அந்த சைல்டு பார்க்கறதுக்கு, ஹைட்டு, வெயிட்டு, ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன், பாடி ஃபார்ம், ஹெவியா, லைட்டா, எப்படி நடந்து வராரு, எப்படி உட்காந்துருக்காரு, அதே மாதிரி அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, அந்த சைல்டு வேர்ல்டு எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, நம்ம பேச்சு எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, எப்படி அவங்க நடக்கிற விதம் எப்படி, அவங்க எழுதுகிற விதம் எப்படி, அவங்க எப்படி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டெம்பர்மெண்ட் சொல்லி ஒரு டாபிக் இருக்குது. 4 டெம்பர்மெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் அதை பற்றி இன்னொரு நாளைக்கு நான் சொல்வேன். அது நம்ம எல்லாருக்குமே இருக்கும். நம்ம எல்லாருமே ஒரு டெம்பர்மெண்ட்டில், மெயின்லி ஒரு டெம்பர்மெண்ட்டில் இருப்போம். இன்னொரு நாளைக்கு அதை பற்றி டீட்டெயிலாக சொல்வேன். ஸோ ஸ்டைனர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க டீச்சர்ஸும் டாக்டர்ஸ்கிட்டையும் நிரந்தரமாக சொல்கிறது ஒன்று தான், நம்ம சைல்டை முழுசாக புரிஞ்சுக்கணும். என்னன்னா அந்த சைல்டு இந்த வேர்ல்டில், நம்ம எல்லாருமே இந்த வேர்ல்டில் வந்தது ஒரு பயோகிராஃபி எடுத்துகிட்டு, ஒரு வாழ்க்கையோட ஒரு பிளானிங் எடுத்துகிட்டு தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம அந்த சைல்டு லைஃப்பில் என்டர் பண்ணுறோன்னா அவங்கள முழுசாக புரிஞ்சுக்கணுன்றது ரொம்ப 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 பேஸு. அதுக்கப்புறம் தான் அவங்க லைஃப்பில் நம்ம எப்படி அவங்கள சப்போர்ட் பண்ணுமோ இல்லை கைட் பண்ணுமோன்றது அதுக்கப்புறமா தான் பிளான் பண்ண முடியும்.